ஸ்ரீமத் ராதாரமண கோவிந்த. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 4000 திவ்ய பிரபந்தத்தில் திருமொழி என்னும் சொல்லும்படியான பெரியாழ்வார் அருளி செய்த சீத கடல் திருப்பாதகேசம். திருப்பாதகேசம்னா பாதம்னா எபெருமானுடைய திருவடி முதற்கொண்டு, திருமுடி கேசம்னா முடி, திருமுடி வரையிலான தன் அழகுகளை அங்க அவயங்களை திருவாய்ப்பாடி மக்கள்லாம் வந்து பாருங்கன்னு தெரிவிக்கிறாரு. அப்பேற்பட்ட அற்புதமான பாசுரம். இந்த பாசுரத்தை பார்ப்போம். சீத கடலுள் அமுதன்ன தேவகி கோதை குழலா லசோதகி போதந்த பேதை குழவி பிடித்து சுவை துண்ணும். பேதை குழவி பிடித்து சுவை துண்ணும். பாத கமலங்கள் காணீரே பவளவாயீர் வந்து காணீரே. பாத கமலங்கள் காணீரே பவளவாயீர் வந்து காணீரே. திருவாய்ப்பாடி கண்ணன் எபெருமான் ஆளொரு மேனிமா பொழுதொரு வண்ணம்மா வளர்றான். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர ஒரு தாய்க்கு பிறந்து மறுத்தாய்க்கு வளர்றான். தேவைக்கும் வசுதேவருக்கும் கம்சனுடைய அரண்மனை சிறையில் பிறந்த கண்ணன் ஒரே அந்த இரவோடு இரவாகவே யமுனை நதியை கடந்து திருவாய்ப்பாடியில் வசுதேவர் கோடையில் வச்சு கொண்டாந்து திருவாய்ப்பாடியில் விட்டுட்டு இங்கேருந்து பெண் கோயில் தூக்கியும் போய் சிறையில் சேர்க்குறாரு. அப்புறம் தனி கதை. இப்போ நாளொரு மேனிமா பொழுதொரு வண்ணமா கண்ணன் வளர்றான். அந்த வளர குழந்தைய இரவோடு இரவு வந்த குழந்தைய திருவாய்ப்பாடி மக்கள்லாம் பார்க்க வராங்க. அப்படி பார்க்க வராங்க. ஒவ்வொரு அங்க அவயங்களா. இப்போ நம்ம ஊரில் குழந்தை பிறந்தனாக்கா அம்மா மாரி இருக்கிறாங்க, தாத்தா மாதிரி இருக்கிறான், அப்பா மாரி இருக்கிறான், சித்தப்பா மாரி இருக்கிறான். பல பேர் பல கருத்துக்களை சொல்லுவாங்க. எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. திருவள்ளுவர் சொன்ன மாதிரி உண்மையான ஒரு பொருள் ஒன்று இருக்கும். அவங்கவுங்க மனசில் பட்டது அவங்கவுங்க ஒரு பொருளை ஒரு யோகமாக கற்பித்து அப்படி இப்படி இருக்கிறான் அப்படி இருக்கிறான் சொல்லி வர்ணிப்பாங்க. அது மாதிரி இந்த திருவாய்ப்பாடி மக்கள்லாம் அந்த நந்தகோபுர மலையில் வளரக்கூடிய கண்ணனை திருவாய்ப்பாடி மக்கள்லாம் வந்து பார்க்குறாங்க. ஒவ்வொரு அவயங்களா தெரிவிக்கிறார். பாசுரம் மூலிமா பெரியாழ்வார் தெரிவிக்கிறார். பெரியாழ்வார் தன்னை யசோதையாக பாவித்து கண்ணனை தன் குழந்தையார் நினச்சி சேவிக்கிறார். சீத கடலுள் அமுதொன்ன தேவகி. சீதக்கடல்னா குளிர்ச்சி பொரிந்த கடல். அதாவது 3 பங்கு தண்ணி இந்த உலகம், 1 பங்கு நிலம். இந்த 1 பங்கு நிலத்தில் நீரால் சூழப்பட்ட 1 பங்கு நிலம். அப்போ இந்த சீதக்கடலுள் குளிர்ச்சி பொரிந்த கடல் சூழ்ந்த மண்ணுலகம்னு தெரிவிக்கிறார் வரியில். சீத கடலுள் அமுதுன்ன தேவகி. பிறந்த குழந்தைக்கு என்ன வேணும்? அமுது, பால். அது திருவாய்ப்பாடியில் நந்தகோபுரம் லட்சம் பசுமாடுகள்லாம் பால் கூட வாங்க குடமுறைக்கு வள்ளல் பெரும்பசுக்கள் ஆண்டாள் சொன்ன மாதிரி பால். அப்படி பால் தயிருக்கு மோருக்கும் குறைவில்லாத இருக்குது. அந்த குழந்தைக்கு பால் வேணும். ஆகையினால் வசுதேவர் கூடையில் வச்சு யமுனை நதி கரையை கடந்து வந்து இங்கே திருவாய்ப்பாடியில் கண்ணன் வளர்றோம். சீதக்கடலுள் அமுதன்ன தேவகி கோதை குழலால். கோதைனா பெண்ணு, குழல்னா குழல், கூந்தல் குழல்னா புல்லாங்குழல் ஒன்று. இந்த குழலுக்கு முடி வந்து குழல்னு பேர். அப்படியே அந்த குழல் இருக்கும்படியான தேவகி பிறந்த கண்ணனை யசோதைக்கு கொடுக்கிறார். கோதை குழலால் அசோதைக்கு போத்தந்த. தேவகிக்கு பிறந்த குழந்தைய அசோதை விடத்தில் கொண்டாந்து விடுறார். அதை சொல்கிறார். அசோதைக்கு போத்தந்த பேதை குழவி. குழவினா குழந்தை. இந்த அம்மிக்கு இருப்பார், அதுக்கு ஒரு குழவின்னு பேர். பேதை குழவி பிடித்து சுவை துண்ணும். குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க படுத்து கிடக்கிறப்ப அந்த கால் கட்டை விரலை தூக்கி அப்படி அப்போ அந்த குழந்தைகளுக்கு எட்டும். அந்த குழந்தை சின்ன பிஞ்சி கண்ணை அந்த குழந்தை இந்த கட்டை விரலை தூக்கி வாயில் வச்சு சுவைத்து சுவைத்து சாப்பிட்றானா.
சில பேர் கை கட்ட விரல் சப்பும் குழந்தைங்க, இந்த விரல் சப்போம் இந்த விரல் சப்போம். அது மாதிரி கண்ணன் என்ன பண்ணுறான், அந்த குழந்தை பிஞ்சு குழந்தை அந்த கால் கட்ட விரலை பிடிச்சி சப்பறான். அது குழந்தைக்கு பால் மாறி அதுக்கு உணர்வு அதுக்கு அதுதான் என்றைக்கும் திருவடியை சொன்னார் முதல்ல பெரியாழ்வார். திரு பாத கேசம் சொன்னார். எம்பெருமான் மற்ற தெய்வத்தில் மற்ற அங்காவயங்களை வணங்கலாம். எம்பெருமான் நாராயணனை வணங்கும் போது திரு பாதம் தொட்டு தான் வணங்கணும். பாதத்திலிருந்து தான் அங்காவயங்களா கண்ணினைகள் என்றுகளோ கழிக்கும் நாள் என்று சொன்னார் குலசேகர். மாதிரி இந்த கண்ணினுடைய பயனை பார்த்து அனுபவித்து ரசிக்கக்கூடிய தன்மை கண்ணுக்கு உண்டு. அது மாதிரி திருவடி தொட்டு தான் வணங்கணும். ஆகையினால தான் இந்த திருவடி முதற்கொண்டு பாசுரத்தை தெரிவிக்கிறார். பேதை குழவி, பேதைனா பச்சை மண், பேதை குழவி பிடித்து சுவை துண்ணும். இந்த உலகம் ஒரு உருண்டைன்னு சொன்னார். மொய்மாம் பூம்பொழில் பொய்கை முதலைக்கு சிறைப்பட்டு நின்ற நம்மாழ்வார் பாசுரம். மொய்மாம் பூம்பொழில் பொய்கை முதலைக்கு சிறைப்பட்டு நின்ற கைமாவுக்கு அருள் செய்த கார்முகில் போல் வண்ணன் கண்ணன் எம்மானை சொல்லி பாடி எழுந்தும் பறந்தும் தொல்லாதா தம்மால் கருமம் என்று சொல்லீர் தன் கடல் வட்டத்துள்ளீரே. தன் கடல்னா தன்னா குளிர்ச்சி பொறிந்திய கடல் சுழன்ற வட்டமான உலகம். பூமி ஒரு உருண்டுன்னு நம்மாழ்வார் சொல்கிறார். ஆனால் விஞ்ஞானம் இன்னைக்கு விஞ்ஞானத்தில் பூமி உருண்டை ஆகுதுன்னு விஞ்ஞானிகள் சொல்லிக்கிறாங்க. இப்போ 5000 வருஷத்துக்கு முன்னே ஆழ்வார்கள் தன் கடல் வட்டத்துள்ளீரே, இந்த மண் கடல் சூழ்ந்த வட்டமான உலகத்தில் வாழறீங்கள, இந்த உலகத்தில் நீ வந்ததனுடைய பயன் என்னான்னு கேட்குற. தன் கடல் வட்டத்துள்ளீரே. அது மாதிரி சீதக்கடலுள் அமுதுண்ண தேவகி. சீதக்கடல்னா குளிர்ச்சி பொறிந்தே கடல் சூழ்ந்த மண் உலகத்தில் மண்கொள் வசுதேவர் தம்மகனாய் வந்துன்னு சொன்ன மாதிரி அந்த மண் உலகத்தில் கண்ணன் கம்சனுடைய அரண்மனை சிறையில் அவதாரம் பண்ண கண்ணனை இரவோடு இரவாக தூக்கி திருவாடிப்பாடியில் வளர்கிறாங்க. அப்படி வளர குழந்தை திருவாடிப்பாடி மக்கள்லாம் பார்க்குறாங்க. பார்க்குறப்ப அந்த கண்ணன் திருவடியை தூக்கி காலை அந்த கட்டை வேரில் சுவைத்து சாப்பிட்றான். பேதை குழவி பிடித்து சுவை துண்ணும் பாத கமலங்கள் காணீரே. ஏ கண்ணா மணிவண்ணா கார்மேகவண்ணா கமலக்கண்ணா அஞ்சனவண்ணா நீர்வண்ணா நேலவண்ணா கொண்டல் வண்ணா ஆழிமழை கண்ணா மின்னுமா மழை தவழும் மேகவண்ணா பாத கமலங்கள். கமலம்னா தாமரை, அரவிந்தம்னா தாமரை, புண்டரி கமலம்னா தாமரை, முளரினா தாமரை. அந்த எம்பெருமானுடைய திருப்பாதை எப்படின்னா தாமரை நிறம் போன்ற சிவந்த பாதமாக பிஞ்சி குழந்தை திருப்பாதம் பஞ்சு மாதிரி மென்மையாக தாமரை இதழ் எப்படி இருக்குதோ தாமரை நிறத்தோட அந்த பாதம் இருக்குதான். திருவங்கையார் கார் வண்ணம் திருமேனி, கண்ணும் வாயும் கையும் கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தனாலும் தாமரை, முளரினாலும் தாமரை, கமலமலம் தாமரை, புண்டரி மலர்னாலும் தாமரை, கண்ணு வாய் கை திருப்பாதம் இது அனைத்தும் தாமரை நிறமாக இருக்குன்னு தெரிவிக்கிறார் திருமங்கையாழ்வார் திருநெடுந்தாண்டகத்தில். அது மாதிரி இங்கே கொண்டதடி பழியாழ்வார் பவளவாய் கமலச்செங்கன்னு சொன்னார். இங்கே பாத கமலங்கள் காணீரேன்னு பாதம் தாமரை நிறம் போன்ற அந்த திருப்பாதைகள் அழகு அப்படி இருக்குதான். பாத கமலங்கள் காணீரே பவளவாயிர் காணீரே. பவளவாயின்னா திருவாய்ப்பாடி பெண்கள்லாம் சிவந்த வாய் அந்த உதடு பவளம் போன்ற செக்கச்செவேன்னு கோவைப்பழம் இதழ் மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள்லாம் பாருங்கன்னு தெரிவிக்கிறாரு. பாத கமலங்கள் காணீரே பவளவாயிர் காணீரே கண்ணா கண்ணா. இப்போ பாசுரத்தில் திருவடி பார்க்குறாங்க. கட்டை விரல சுவைத்து சாப்பிட்றான். அந்த பாத கமலங்கள் பாதத்தை கமல நிறம் போன்ற திருவடியை பாருங்கன்னு சொன்னார். அடுத்த பாசுரத்தில் என்ன அங்கத்தை தெரிவிக்கிறான்னு பார்க்கலாம். தோழ இந்த பாசுரம் முதல் பாசுரம் நிறைவு பெறுகிறது. ஆகினால குறை நிறைகள் இருந்தாலும் தெரிவிக்கலாம், கருத்து தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம்.